இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன். அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாம் தமிழருக்கு அழைப்பு சென்றது. கூட்டணிக்கு வாங்கன்னு. ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க சித்தப்பான்னு தானே சொல்றீங்க. சித்தப்பா கூட கூட்டணி வச்சு ஒரு 20 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கூட்டணி கட்சிகள்னா பேச முடியாது. செங்கோட்டையன் அவரால பேச முடியல. தேர்தல் முடிஞ்ச உடனே இறங்கி வெளியில வந்து இன்னையோட கூட்டணி அத்து விட்டுட்டேன் ரிசல்ட்டுக்கு மறுநாள் சொல்லுமா? ஒரு வாரம் கழிச்சு சொல்லுங்க. இந்த சவுக்கு ஈனப்பைய சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஒருத்தரோட கூட்டணி வச்சு 20 எம்எல்ஏ சீட் ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடணுமா இந்த ஈனப்பையன். அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க வச்ச கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி மொத்த கட்சியும் அழிச்சிடலான்னு பிளான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சீமான் அண்ணனின் பதில் இதுதான். இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கிற எங்க அண்ணங்க எங்க ஐயாக்க குறிப்பா இடதுசாரிகள் எங்க அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வைகோ போன்ற இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பேச முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு. நெருக்கடி இருக்குதுங்க. அளவுகோல்கள் தானே முக்கியம். அளவுகோல்கள் தானே முக்கியம். அளவு ஐயா என்னையாவது சுதந்திரமா விடுங்கய்யா. நான் 24 நீங்க பாருங்க 24ல நான் முதல்ல போட்டியிடும்போது சீமா ஓட்ட பிரிப்பான் பிஜேபி வந்துடும் நீங்க மீறுங்க வந்துடும் நீங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க? 24 தனியாக நிற்கும் போது ஐயோ பிஜேபி வந்துடும். இப்போ நான் தனியாக நிற்பேன்னு சொல்லுங்க ஐயோ டிமிக்கு வந்துடும். ஐயோ நான் போட்டிடுறது நான் வர்றதுக்கு தாயா